நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். திருப்பாடல்கள் 91:11 வசனம், சங்கீதம் 91:11 வசனம். இன்றைக்கு வான தூதருடைய திருநாளாயிருக்கு. அதாவது கடவுளுக்கு முன்னாடி 7 சிறப்பான தூதர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து கடவுளை மகிமைப்படுத்துவாங்க. அதுல முக்கியமா 3 தூதுவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்றைக்கு இந்த தூதர்கள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தூதருடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறாங்க. முதலாவது மைக்கேல் சொல்லுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எபிரேயத்துல இந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா கடவுளுக்கு நிகர் யார் அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்கிறாரு. அடுத்து வானகத்துல ஒரு முறை குழப்பம் வந்துச்சு தூதரிடையே. அப்போ லூசிபர் என்ன பண்றாருனாக்கா கடவுளுக்கு இணையா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அங்க குழப்பத்தை ஏற்படுத்தும் போது இந்த மிகாயல் தான் என்ன செய்யறாருன்னா அவரை வந்து லூசிபரை மேல இருந்து கீழே தர அவருடைய நண்பர்களே தள்ளிட்டார். அப்போ திருச்சபை மட்டுமல்ல மக்களுடைய பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் ஒற்றுமை, இதுக்கெல்லாம் பாதுகாவலரா இருக்கிறவர் மிகாயல். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கேப்ரியல். இந்த கேப்ரியலும் அந்த ஆண்டவருடைய திருமுனையில் இருக்கிறவர். இவருடைய வேலை என்னன்னாக்கா நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். அத கடவுள் எனக்கு ஆற்றல் அப்படின்ற எபிரேயத்தில் வருகிற பொருளுக்கு அந்த பெயருடைய பொருளை இவர் வச்சிருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னாக்கா நற்செய்தி அப்படின் போது பாத்தீங்கன்னா அதாவது இப்போ தானியேல்ல 8ஆம் அதிகாரத்துல வர பெர்ஷியா நாட்டினுடைய வீழ்ச்சி, மக்களுக்கு கிடைக்க போகிற வெற்றியை சொல்லியிருப்பாரு. 9ஆம் அதிகாரத்துல மெஸ்ஸியானுடைய பிறப்பை சொல்லியிருப்பாரு. திருமுழுக்கினர் யோவானுடைய பிறப்பை முன்னறிவித்திருப்பாரு. அதே போல இயேசுவினுடைய பிறப்பையும் அன்னை மரியாளுக்கு சொல்லியிருப்பார். அப்ப நற்செய்தியை கடவுளிடமிருந்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ப்பவர் கேப்ரியல். 3வது பாத்தீங்கன்னா ரஃபேல். இந்த ரஃபேல் அப்படின்னாக்கா கடவுள் குணமளிக்கிறார் அப்படின்ற ஒரு பொருளுங்க. அப்ப இவர் பாத்தீங்கன்னா தோபித்து நூல்ல தான் இருக்கு, தள்ளுபடி ஆகமத்துல இருக்கு. இந்த தோபித்து ஒரு முறை பார்வையற்ற நேரத்துல அவருக்கு பார்வை கொடுத்தவர். அப்புறம் அவருடைய மகனுடைய நீண்ட தூர பயணத்தில் அவர் வந்து பயணித்து வந்தார். அப்போ இவர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாய் இவர் வந்து யாரெல்லாம் நோயில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாவலரா இருக்கிறார். அப்போ இந்த ரஃபேல் அப்படின்றவரு இன்னைக்கு பயணத்திலே பாதுகாவலராக இருந்து மக்களுக்கு எல்லாரும் இப்ப நம்ம போற நேரத்துல வெளியில கிளம்பும் போது ஜெபி போல எங்களுடைய பயணத்தை நீர் வாய்க்க பண்ணும், என்னுடைய பயணத்தும் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாவலிடுன்றோம். அப்போ அந்த மாதிரி தூதர் யாருன்னா ரஃபேல் தான். நம்முடைய பயணத்துக்கு அவர் வந்து பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவே இந்த இன்னும் ஒரு குறிப்பா நம்ம சொல்லணும்னாக்கா இந்த 38 வருடமா வியாதியா இருந்த ஒரு மனிதர் அந்த புரோபதிகான்னு சொல்லக்கூடிய அந்த குளம் வந்து கலக்கிறார் இல்லையா, அந்த குளத்தை கலக்கின தூதர் ரஃபேல் தாங்க. அப்போ அது கலக்கும் போது இந்த 38 வருடம் வியாதியா இருந்தவன் சுகம் பெறுகிறார் ஒரு நிகழ்வும், இயேசு கிறிஸ்து வழியா சுகம் பெறும் நிகழ்வும் அந்த இடத்தில் நடைபெறுகிறது. ஆகவே ஒரு சிறப்பான தூதுவர்களை கடவுள் வந்து நமக்காய் அவர் கொடுத்து அவருடைய பணி என்னன்னாக்கா மக்களுக்கு பாதுகாவலையும் மக்களுக்கு சுகத்தையும் மக்களுக்கு நலத்தையும் அவர் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு தூதருடைய தினத்தை கொண்டாடிட்டு நாம இது வானலோக கொண்டாட்டம் மட்டுமல்ல, நாமும் அவர்களுடைய மகிமை சேர்த்து அவருடைய தொடர்ந்து அவர்கள் நம்முடைய பாதுகாவலராக வழி நடத்த கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசையாக அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.